இந்த வீடியோவில் மைக்ரோனேஸ் என்எஸ் நேசல் ஸ்ப்ரேவை எப்படி பயன்படுத்தணும்னு விளக்க போறேன். இதுதான் ப்ரொடெக்டிவ் கேப், நேசல் டிப், ஆக்சுவேட்டர், அப்புறம் மெடிசன் கண்டெய்னர். இந்த நேசல் ஸ்ப்ரேவை உங்க மருத்துவர் சொன்னபடி அல்லது வழிமுறைப்படி மட்டுமே பயன்படுத்தணும். முதல்ல உங்க குழந்தைய கைகளை கழுவ என்கரேஜ் பண்ணுங்க. சுமார் 5 வினாடிகள் பாட்டில மெதுவா மேலையும் கீழையும் ஷேக் பண்ணுங்க. அப்புறம் ப்ரொடெக்டிவ் கேப்பை ரிமூவ் பண்ணுங்க. நீங்க முதல் முறையா இல்ல நீண்ட காலத்திற்கு பிறகு பாட்டில பயன்படுத்துறீங்கன்னா காத்துல சில முறை ஸ்ப்ரே செஞ்சு பாட்டில சோதிக்கவும். நாசில உங்க கண்களிலிருந்து விலக்கி வையுங்கள். நாசில் டிப்ப ஊசியால துளைக்காதீர்கள். உங்க நேசல் ஸ்ப்ரேவை மத்தவங்க பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். உங்க குழந்தைய மூக்க மெதுவா ஊத சொல்லுங்கள். உங்க ஆள்காட்டி விரல நாசில் மேல வச்சு ஸ்ப்ரேய நிமிர்ந்து பிடிங்க. நாசில மெதுவா இன்சர்ட் பண்ணுங்க. நாசில அழுத்திக்கிட்டே உங்க குழந்தைய மூக்கு வழியா மெதுவா சுவாசிக்க சொல்லுங்க. வாய் வழியா மெதுவா மூச்சு வெளியே விட சொல்லுங்க. இரண்டாவது ஸ்ப்ரே தேவைப்பட்டா அதே செயல்முறையை மீண்டும் செய்ய சொல்லுங்க. அப்புறம் மூக்கோட மற்ற துவார துளையிலையும் இதே செயல்முறையை செய்ய சொல்லுங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து சுத்தம் செய்யுங்கள். பயன்படுத்திய உடனே தும்மவோ அல்லது மூக்கை ஊதவோ வேண்டாம்னு சொல்லுங்க. பயன்படுத்தியதுக்கு அப்புறம் டிஷ்யூ பேப்பரால் நாசிலை சுத்தம் செய்யுங்கள். நேசல் ஸ்ப்ரேவை சுத்தம் செய்யும் வழிமுறைகள். நேசல் ஸ்ப்ரேவோட நாசில ஒவ்வொரு வாரமும் சுத்தம் செய்வது முக்கியம். பாட்டில்ல இருந்து பிரிக்க நாசில மேல் நோக்கி இழுக்கணும். மூடி மற்றும் நாசில குழாய் தண்ணியில் கழுவணும். அப்புறம் நாசிலையும் டஸ்ட் கேப்பையும் வெதுவெதுப்பான தண்ணீரில் சில நிமிடங்கள் ஊற வையுங்கள். மறுபடியும் பாட்டிலில் பொருத்துவதற்கு முன்னாடி அறையின் வெப்பநிலையில் நாசில் மற்றும் மூடியை உலரவிடுங்கள். மேலும் சுத்தம் செய்யும் உதவி குறிப்புகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை படிக்கவும் அல்லது உங்கள் மருத்துவரை அணுகவும். மைக்ரோனேஸ் என்எஸ் குழந்தைங்களுக்கு மென்மையானது, அறிகுறிகளில் சக்தி வாய்ந்தது. மேலும் விவரங்களுக்கு உங்க மருத்துவரோட வழிமுறைகளை பின்பற்றுங்க. முக்கியமான வழிமுறைகள். இந்த தயாரிப்பை உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பயன்படுத்த வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். மருந்து வேலை செய்ய சில நாட்கள் ஆகும் என்பதால் தொடர்ந்து பயன்படுத்துதல் அவசியம். உங்க மருத்துவர் அறிவுறுத்தாவிட்டால் சிகிச்சையை நிறுத்த வேண்டாம். இந்த தயாரிப்பு உங்களுக்காகவே பிரத்யேகமாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குழந்தைகளுக்கு எட்டாதவாறு வைக்கவும். ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் முன்பு நன்றாக குலுக்கவும். வெளிப்புற நேசல் பயன்பாட்டிற்கு மட்டும்.